ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டெய்லரிங் தமிழ். நம்மளோட சேனலில் கிளாஸ் 4 லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம கட்டிங் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கும் ப்ளவுஸ் பிட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதே ப்ளவுஸில் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த மாதிரி துணி லைனிங்கை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அந்த லைனிங் வந்து ஒரு சில டைம் வந்து அந்த ஓப்பன் பக்கமாகவே மடித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தமாரி இருந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் சைடு ஸ்லீவ் மடித்து காட்டியிருக்கோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வெறும் 8 தான் வரும். அதே நீங்கள் வந்து இந்த க்ளோஸ் பக்கமாக நல்ல ஃபினிஷிங் லைனிங்காக இருக்கும் பார்த்தீங்களா, ஃபினிஷிங் பண்ண பக்கமாக. ஸோ அந்த ஃபினிஷிங் பண்ண பக்கமாக நீங்கள் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு 4ஆக ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போது இந்த மாதிரி நல்லா கார்னர் பக்கம் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ டேப் வச்சு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கா நம்மளுக்கு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். லைனிங் வந்து நல்லா 1 மீட்டரில் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஜாயின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் வந்து க்ளோஸ் பக்கம் நம்ம பக்கம் பார்த்தா மாதிரியும் ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் பார்த்தா மாதிரியும் வச்சுருங்க. துணி ஈவனாக இருக்க பாட்டமில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறமா அதிலேருந்து மடித்து தைக்க பாட்டமுக்கு வந்து 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்துக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 13 வருது. ஸோ இதில் வந்து 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து மடித்து தைக்க. ஸோ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாட்டம் மார்க் பண்ணி லைன் போட்டதுக்கப்புறமா ப்ளவுஸோட ஹைட் வந்து எடுத்துப்போம். ஹைட் வந்து 13 வந்துச்சுன்னா நம்ம 13.5 எடுத்துக்கணும். ஏன்னா 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டருக்கான அளவையும் நம்ம விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா 13 வரும். ஸோ 1/2 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு வரும். நம்ம ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் வச்சு பார்த்தீங்கன்னா 2.25 அந்த மாதிரி வரும். ஸோ அப்போது நீங்கள் டோட்டலாக வந்து 6 வச்சிங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நெக்குக்கு 3, ஷோல்டருக்கு 3 நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம். இப்போ 2 லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டருக்கு வந்து 3, நெக்குக்கு வந்து 3 இந்த மாதிரி பாதியாக பிடிச்சிக்கோங்க. 6 பாதியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம். நெக்கோட ஹைட் வந்து நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நெக்கு எங்கே எண்ட் ஆகுதோ அந்த அளவு நீங்கள் ப்ளவுஸோட ஹைட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸோட ஹைட் வந்து நான் 6 மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு வருதோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த சைடு வந்து 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கா நம்ம எப்போவுமே செக் பண்ணி தான் லைன் போடணும். ஸோ இங்கேயும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் ஒரு நெக்கு கிட்டேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். மொத்தமாக எல் ஷேப்பில் நம்மளுக்கு வரணும். ஸோ லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ரவுண்டு நெக்கு தான் ஃபஸ்ட்டு பழகும் போது ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் நெக்கே பழகிக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸும் நான் ரவுண்ட் நெக்கு தான் வைக்க போகிறேன். ஸோ அந்த ரவுண்ட் நெக் எப்படி வைக்கிறது அப்படின்னா அதேமாதிரி தான் எல்லோட கார்னர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு கர்வ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இதே மெத்தடில் இந்த மாதிரி எடுத்துருவாங்க. நம்ம நெக்குக்கு வந்து 1/4 இன்ச்சு விட்டாலே போதும். இப்போ நம்ம பிகினர்ஸாக புதுசாக நம்ம பழகும் போது லைனிங்கோடு அட்டாச் பண்ணும்போது நம்ம நெக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு வந்து விட்டு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கர்வ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் வெளியே வெட்டிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே வெட்டும் போது நம்மளுக்கு மிஸ்டேக் ஆனால் கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளேயும் வந்து 3 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, இதுலேயும் நம்மளுக்கு 1/4 இன்ச்சு வந்து நம்மளுக்கு லெஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தையலுக்கான அளவும் சேர்த்து தான் நம்ம 3 விட்டுருக்கோம். அதனால் பிகினர்ஸ்னால நான் வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்போல் ஹைட்டு மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஸ்ட்டோட அளவு எடுத்துக்கணும். ஸோ இதில் இப்போ ப்ளவுஸில் நம்ம எடுக்கிறதால வந்து 18, இதுவே 18 + 18 சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 36 வரும். இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட பஸ்ட்டோட சைஸ் வந்து 32 அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் 32 இருக்குது அப்படின்னா அந்த 32வை டிவைடட் 6ஆல் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அளவு வருதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து 5.3 வருது. இதுவே 34னா 5.5 வரும். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பூல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5.5 வருது. ஸோ 5.5 வருது. இது எக்ஸாம்பிள் வந்து நான் மார்க் பண்ணி காட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 5.3ல் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி பார்க்கணும். 5.3ல் மார்க் பண்ணி ஹைட் எடுத்து லைன் போட்டு எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஆம்போல் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 5.3ன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் 5.3 மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 5.5 தான் வரும். ஸோ ஷோல்டர் 3 இன்ச்சு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறமா இதுலேயும் ஒரு எல் ஷேப் லைன் போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து அப்பர் செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம எடுக்க போகிறோம், பஸ்ட்டு சைஸு. ஸோ இப்போ இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறமா ப்ளவுஸில் இருந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸில் அப்பர் செஸ்ட் எடுத்துக்கலாம்.
நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஓல்டு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அது கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்பர் செஸ்ட் ரவுண்டு வந்து 18 வருது. ஸோ துணி உள்ளே தள்ளி மடிச்சிருக்கிறதால நான் வந்து 18ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் 18ன்னு எடுத்துக்கோங்க. 18ல் வந்து பாதியாக மடிச்சுக்கோங்க. 18ல் பாதி இந்தமாரி டேப்பு பிடிச்சி மடிச்சிங்கன்னா பாதி அளவு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ 9, அந்த 9ஐ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 9ஐ மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவு வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பிகினஸாக இருக்கிறதால நீங்கள் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு 3 இன்ச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 9. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கர்வ் வரைவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த ஆம்ஃபோல் கர்வ் கிட்ட வரையும் போது பசங்க வந்து ஃபோனை தட்டி விட்டுட்டாங்க. கொஞ்சம் ஃபோனை வந்து வீடியோ தள்ளி விட்டுட்டாங்க. நானும் அது சரியாக கவனிக்கல. ஸோ அதனால தான் மார்க் பண்ணதே நான் வந்து கட் பண்ணதே அதுக்கு மேலேயே வச்சு உங்களுக்கு வந்து லைன் ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 5.3 தான் நம்ம வந்து ஆம்ஃபோலுக்கு மார்க் பண்ணோம். ஸோ இது வந்து ஆம்ஃபோல் கர்வ் ஸ்கேலு. இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஆம்ஃபோல் கர்வ் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கர்வ் வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த நம்ம ப்ளவுஸில் வந்து ஆம்ஃபோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் டர்ப்பை கர்வாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5.3ல் மார்க் பண்ணேன், எனக்கு கரெக்டாக வரல. இதுவே நான் வந்து 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணேன், எனக்கு 7 இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஆம்ஃபோல் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5, 5.5 இந்த மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் பாடிக்கு இதுதான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு கீழே இறக்கியும் இல்லைனா 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து மேலே மார்க் பண்ணியும் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது 4 இன்ச்சில் மார்க் பண்ணால் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆம்ஃபோல் ரவுண்டு கரெக்டாக வரும். மேக்ஸிமம் 5, 5.5 வச்சாலே கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து கிராஸ் செக் எப்போவுமே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறமா ரெடி அளவில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சின்ன சின்ன அன்கட் பண்ணிக்கோங்க. அன்கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரெடி அளவு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி அன்கட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்ஃபோல் கர்வ் ஸ்கேலை நெக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹிப் ரவுண்டு பேக் பார்ட்டில் மார்க் பண்ணும்போது நம்ம 2 டாட் பிடிப்போம் இல்லைங்களா, ஸோ அதில் 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து 1 இன்ச்சு வந்து ஹிப் ரவுண்டு 1 இன்ச்சாக ஹிப் ரவுண்ட்லேருந்து ரெடி அளவுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக ரீசெக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்லீவ் தான் செகண்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ அதை இந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் அப்படியே திருப்பி போட்டு 4ஆக மடிச்சுக்கோங்க. க்ளோஸ் பக்கம் வந்து நம்ம பக்கம் பார்த்தா மாதிரி, ஓப்பன் பக்கம் வந்து ஆப்போசிட் பார்த்தா மாதிரி 4 பக்கமாக மடித்து கிளாத் வந்து ஈவனாக இருக்குது. பாட்டமில் ஒரு லைன் ட்ரா பண்ணி 1.5 இன்ச்சு மடித்து தைக்க விட்டுக்கோங்க. அடுத்து ஸ்லீவோட ஹைட்டு வந்து எனக்கு இதில் 5 வருது. நான் வந்து இந்த பார்டரை தான் அப்படியே வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த பார்டர் எவ்வளோ ஹைட் இருக்கோ நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். இது 6.5 கிட்ட இருக்குது. ஸோ நான் அதையே எடுத்துக்கிறேன். அதேமாரி ஸ்லீவோட ஹைட்டு மார்க் பண்ணும்போது தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு நீங்கள் அதையும் சேர்த்து தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதே 7 இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேப்பை பிடிச்சிக்கோங்க. டேப்பை பிடிச்சிட்டு 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி அளவுலேருந்து கீழே இறக்கி ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த ஸ்லீவோட கேப் கிட்ட தான். ஸோ இப்போ இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 இன்ச்சு வரும். மேக்ஸிமம் இது 2.5, 3 அந்த மாதிரி தான் மாறுபடும். ஸோ இப்போ ஸ்லீவ்லேருந்து நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ தையலுக்கான அளவு விட்டோமோ அதே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஸ்லீவோட ரவுண்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவு 2 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவோட கர்வ் வந்து வரைய போகிறோம். ஸோ ஸ்லீவோட கர்வ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம கையிலேயே வரைஞ்சிக்கலாம். இன்கேஸ் இது வந்து புதுசாக பழகுறவங்களுக்கு அந்த ஸ்லீவோட கர்வ் கரெக்டாக வரல அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கர்வ் ஸ்கேலை திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலேயே ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ் வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதேமாரி தான் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நான் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு பழகிறவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்கேல் காட்டியிருக்கேன். ஸ்லீவை ஃபுல்லாக மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவை வந்து கட் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சில் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணி கர்வ் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, நம்ம அங்கே கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டில் அன்கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவை ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளணும் இல்லைங்களா, அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ரெடி அளவுலேயும் சின்ன சின்ன அன்கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி ஈவனாக வச்சு கட் பண்ணிக்கோங்க.
ஸோ இன்னும் கூட கொஞ்சம் நம்ம மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஸோ மேலே தூக்கி வச்சுட்டு பேக் பார்ட் அதுக்கு மேலேயே வச்சு சுற்றி வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். மேலேயே வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி ஒரு 5.5 இன்ச்சு எனக்கு வருது. ஸோ 5.5 இன்ச்சு எப்போவுமே வந்து பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் வந்து இப்போ பேக் நெக் வந்து நம்ம 6 வச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு 5.5 தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து நெக்கோட அளவு வந்து 3 இன்ச்சு, ஷோல்டரோட அளவு வந்து 3 இன்ச்சு வந்து மாறவே கூடாது. இந்த மாதிரி மார்க் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இன்ச்சு வரணும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 இன்ச் வந்து வெளியே தள்ளி கட் பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு இப்படி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ 1/2 இன்ச்சு நெக்கில் விட தேவையே இல்லை, 1/4 இன்ச்சே நம்மளுக்கு போதும். ஸோ இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹார்ம் ஹோல் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டரும் மார்க் பண்ணிக்கோங்க, அந்த எல் ஷேப்பு. அதுக்கப்புறமா நம்ம அப்பர் செஸ்ட் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைன் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கு வந்து 3 இன்ச்சு வரணும். தையலுக்கான அளவு போக பேலன்ஸ் எவ்வளோ இன்ச்சு இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டும் இருக்கணும். ஷோல்டர் நெக்கு எல்லாமே அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுலேயே நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு ஃப்ரண்ட்டோட ஒரு கர்வ் லைட்டாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவுக்கு எப்படி நம்ம 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி கட் பண்ணணுமோ அதே மாதிரி இதையும் நீங்கள் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வந்து உங்களுக்கு கர்வ் ஸ்கேல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து லைட்டாக இந்த மாதிரி அழகாக வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வந்து 3 டாட் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரெடி அளவுலேருந்து இந்த மாதிரி ஷோல்டரை 2ஆக மடித்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட் ஐட்டம் வந்து நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தான். இப்போ 10னா நான் 11ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சென்டர் டாட் தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸாக வந்து நீங்கள் 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒருத்தருக்கு அந்த ஃப்ரண்ட்டு 3 டாட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இந்தமாரி அதில் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறமா சென்டர் டாட்டு ஸோ 3 இன்ச்சு கிராஸாக லைன் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சென்டர் டாட்டு தான் 2.5 இன்ச்சு, 2.5ல பாதி 1.25 இன்ச்சு. ஸோ ஹைட்டும் வந்து 2.5 இன்ச்சு. இந்த ஹைட்டு 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஸ்டோட சென்டர் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்தமாரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி ஷோல்டரை 2ஆக மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பஸ்டோட சென்டர் வந்து நம்மளுக்கு இங்கே தான் இருக்கும். நம்ம ப்ளவுஸ் மடிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் சென்டர் டாட்டு இங்கே தான் இருக்கும். இந்த சென்டர் டாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து 1 இன்ச்சு கேப் வரணும். ஸோ உங்களுக்கு இந்த சென்டர் டாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வருதுன்னா நம்மளுக்கு 1 இன்ச்சு கேப் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இன்ச்சு கேப் இருக்குது. ஸோ இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா முக்கோணம் ஷேப்பில் 2 சைடுமே ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் டாட்லேருந்து எப்போவுமே வந்து 1 இன்ச்சு கேப் வரணும். நம்ம மொத்தமே 3 டாட் பிடிப்போம். இந்த வந்து ஹூக் சைடு ஒரு டாட் பிடிப்போம். ஸோ ஹூக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டு. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவே சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நான் ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம 2ஆக ஈவனாக மடித்து தான் தைக்க போகிறோம். ஸோ இதுலேயும் 2.5 இன்ச்சு வரும். இதுலேயும் நீங்கள் 1 இன்ச்சு கேப் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஹூக் சைடு வந்து இப்போ 2 இன்ச்சு வந்து 4 இன்ச்சு வருதுன்னா அதில் பாதி 2 இன்ச்சில் மார்க் பண்ணி 2.5 இன்ச்சு 1/4 இன்ச்சில் மடித்து தைக்கணும். அதே மாதிரி தான் இங்கே ஆம்போல் ரவுண்டுக்கிட்டேயும் இங்கே வரணும். ஆம்போல் ரவுண்டுக்கிட்டேயும் இங்கே வரணும். எல்லாத்துலேயுமே வந்து 1 இன்ச்சு கேப் வந்தால் நம்மளுக்கு 3 டாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த சைடு கர்வ் எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணி இந்த மாதிரி டேப்பை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா அதே மாதிரி நம்ம பட்டி பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது நம்ம வந்து பேக் பார்ட்டோட பாட்டம் வரைக்குமே நம்ம அளவு எடுத்தோன்னா அது வந்து நம்மளுக்கு கம்மியாக வரும். இப்போ லாஸ்ட் வீடியோவே நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பட்டி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. எப்போவுமே வந்து பட்டி பீஸ் வந்து பேக் பார்ட்டு பாட்டம் மடித்து தைக்கிற அளவை விட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கப் ஷேப் எடுக்கிறோமா. ஸோ கப் ஷேப் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு கோவாக தான் வருது. ஸோ அந்த கோவ் வரும்போது நம்ம ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது அந்த பட்டி பீஸ் வந்து மேலே தூக்கிக்கும். ஸோ அதுக்காக பட்டி பீஸ் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலேயே வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டி பீஸையே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் பட்டி பீஸ் வந்து 4 தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டில் வந்து 2 அன்கட் சின்னதாக பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக பண்ணாதீங்க, சின்னதாக ஒரு அன்கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்.
சைடு வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் மடித்து விட்டு செக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக வந்திருக்கணும். ஸோ கரெக்டாக வந்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பேக் பார்ட் ஷோல்டரும் ஃப்ரண்ட் பார்ட் ஷோல்டரும் ஈவனாக இருக்கும். அதேமாரி பட்டி பீஸ் வந்து எக்ஸஸாக சொன்னோம் இல்லைங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணி இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 3 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா சென்டர் டாட்டு, அங்கே வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்னதாக அன்கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுன்னு நம்மளுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக ஃப்ரண்ட்டில் சின்னதாக அன்கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மெயின் ப்ளவுஸ் பிட்டை எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் பிட் எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் பிட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஏன்னா 80 பாயிண்ட் கூட இல்லை, இது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மெயின் ப்ளவுஸ் பிட்டை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி தான் தைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஸ்லீவ் பார்டர் தான் எடுத்துக்க போகிறோம். ஸ்லீவ் பார்டரை வந்து இந்த மாதிரி நம்ம மடித்து தைக்கும்போது துணி வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் வந்து நல்லா 1 மீட்டர் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் தைக்க பழகிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு பேக் பார்ட்டை அப்படியே ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸஸாக துணி விட்டு நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சில் நெக்கை மட்டும் கட் பண்ணாதீங்க. ஸோ எக்ஸஸாக வந்து ஒரு 1/2 இன்ச்சில் துணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படியுமே இந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து நான் ஜாயின் பண்ணி தான் தைக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சுலாம் கிடையாது, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட பார்டர் வந்து நம்ம இந்த மாதிரி தான் 2ஆக மடித்து இந்த மாதிரி 2 இதுவும் 4ஆக மடித்து ஸ்லீவுக்கு மேலேயும் வச்சு நீங்கள் இதையும் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணும்போது துணி எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு பிகினஸாக இருந்தபோது எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம், கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்லீவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்டர் வந்து நம்ம வந்து நெக்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்து வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக இந்த ப்ளவுஸ் பிட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லெவல் பார்த்து வச்சதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் தான் பண்ணிப்போம். துணி எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அட்டாச் பண்ணி தான் தைக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு புரியணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணி தான் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து தைக்க முடியும். ஸோ அது ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். நெக் டிசைனுக்கு கூட ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்டரை வந்து கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் தச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த கிளாத்துமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ இப்போ எல்லாமே இந்த பட்டி பீஸும், ஏன்னா இதில் பட்டி பீஸ் கண்டிப்பாக வந்து எனக்கு மெயின் கிளாத்தில் கிடைக்கவே இல்லை. ஸோ பட்டி பீஸ் அதனால் நான் லைனிங் கிளாத்லேயே நான் எடுத்துக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.